நம்முடைய மத்திலே பாஸ்டர் பாபுகே மேத்யூ அவர்களையும் அவர்கள் குடும்பமாய் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சபைக்கு அவர்கள் புதிதல்ல, அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர்கள் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த 3 நாட்களும் நம்முடைய மத்தியிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறார். எனவே அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் உலகம் முழுவதும் கொண்டு போய் பயன்படுத்தி வருகிறார். அவளோடு கூட அவர் டிரான்ஸ்லேஷனுக்காக உதவி செய்வதற்காக பாஸ்டர் ஜெனில் அவள் நம்முடைய மத்தியில் இப்போ சந்தோஷம். அவளையும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். இந்த மீதியான நேரத்தை நான் பாஸ்டர் கருத்தில் கொடுக்கிறேன். நாம் எல்லாரும் அவளை வரவேற்போம். கரங்களை தட்டி ஆமென். பிரைஸ். Greet all of you in the wonderful, matchless name of the Savior, the Healer, the Baptizer with the fire of Holy Spirit, and the coming King Jesus Christ of Nazareth. ரட்சகரும் சுகமளிப்பவரும் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் ஞானஸ்தானம் தருகிறவரும் வரப்போகிற ராஜாவுமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Today is Good Friday. இன்றைக்கு ஒரு நல்ல வெள்ளி. துக்க வெள்ளி கிடையாது. இது துக்க வெள்ளி அல்ல. In Kerala people calls துக்க வெள்ளி. கேரளால இது துக்க வெள்ளின்னு சொல்வாங்க. காரணம் தெரியாது. We don't know the reason. The religion is happy when the people are bound. ஜனங்க கட்டப்பட்டிருக்கும் பொழுது மதம் களி கூறும். Religion calls this day துக்க வெள்ளி. மதம் இந்த நாளை துக்க வெள்ளி என்று தான் சொல்லும். But it is correct in English Good Friday. ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, நல்ல வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. But who translated good as dukkam? ஆனா குட் யார் துக்கம்னு மொழிபெயர்த்தாங்க நமக்கு தெரியல. That is the lie of devil. அது பிசாசுனுடைய பொய். That is the lie of religion. அது மதத்தினுடைய பொய். But Jesus liberated us. ஆனா இயேசு நம்மை விடுவிக்கிறார். The kingdom is happy when the people are liberated. ஜனங்க விடுவிக்கப்படும் பொழுது ராஜ்யம் களி கூறுகிறது. Levina Lezinian. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Today is Good Friday. இந்த நாள் ஒரு நல்ல வெள்ளி. This is not the day to lament. இது புலம்புகிற நாள் அல்ல. This is not the day to cry. இது அழுகிற நாள் அல்ல. Religion will make you cry. மதம் உங்களை அழச் செய்யும். Because religion put you in the prison. ஏன்னா மதம் உங்களை சிறைச்சாலைக்குள்ள தள்ளுது. Blood of Jesus liberated you. இயேசுவின் இரத்தம் உங்களை விடுதலையாக்குகிறது. You are a liberated dove. நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட புறா. No more prisoning. எந்த ஒரு சிறையிருப்பும் இல்ல. You cannot be in the prison of devil. நீங்க பிசாசுடைய சிறையிருப்புல இருக்க. He is the liar. அவன் ஒரு பொய்யன். He is the father of lie. அவன் பொய்யின் பிதா. He has been lying. அவன் பொய் சொல்லிக் The கொண்டிருந்தான். churches has been deceived. சபை வஞ்சிக்கப்படுகிறது. The time is over. நேரம் வந்துருச்சு. The realms are opened. மண்டலங்கள் The திறக்கப்படுது. truth is revealed. சத்தியம் வெளிப்படுது. Christianity is a revelation. கிறிஸ்தவம் என்பது ஒரு வெளிப்பாடு. What is today's revelation? இன்றைக்கான வெளிப்பாடு என்ன? This is the day to celebrate. இது கொண்டாடப்பட வேண்டிய நாள். You have come to Jesus, the mediator of new covenant, and to the blood of sprinkling that speaks better things than of that of Abel. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கிலும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். This Good Friday, இந்த நல்ல வெள்ளியில, this புனித வெள்ளியில, இந்த புனித வெள்ளியில the blood of Jesus is speaking healing. இயேசுவினுடைய இரத்தம் சுகத்தை பேசுகிறது. What is your problem today? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? Do you have cancer? உங்களுக்கு கேன்சர் இருக்கா? The blood of Jesus can cleanse your cancer. இயேசுவின் இரத்தம் அந்த புற்றுநோயை சுத்திகரிக்கும். It carries the fire. அது அக்கினியை It சுமக்கிறது. carries the power. வல்லமையை சுமக்கிறது. It carries healing. சுகத்தை It சுமக்கிறது. carries deliverance. விடுதலை சுமக்கிறது. Blood of Jesus இயேசுவினுடைய இரத்தம் is speaking welfare in your life. உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை பேசுகிறது. Blood of Jesus இயேசுவினுடைய இரத்தம் is speaking financial breakthrough in your life. பொருளாதார திருப்புமுனைகளை பேசுகிறது. Blood of Jesus இயேசுவினுடைய is இரத்தம் speaking marriage in your life. திருமணங்களை வாழ்க்கையில பேசுகிறது. Blood of Jesus இயேசுவினுடைய இரத்தம் is speaking better things. சிறந்தவைகளை பேசுது. Blood of Jesus இயேசுவின் இரத்தம் is speaking open doors. சிறந்த வாசலை பேசுது. Blood of Jesus இயேசுவின் இரத்தம் is speaking establishments. ஒரு ஸ்திரத்தன்மையை பேசுது. Blood of Jesus இயேசுவின் is இரத்தம் speaking your deliverance. உங்களுடைய விடுதலையை பேசுது. Blood of Jesus இயேசுவின் இரத்தம் is speaking your freedom. ஒரு சுதந்திரத்தை பேசுது. Blood of Jesus இயேசுவின் இரத்தம் is speaking forgiveness of your sin. உங்களுடைய பாவ மன்னிப்பை பேசிக் கொண்டிருக்கிறது.
that he is speaking better things. அது சிறந்தவைகளை பேசுகிறது. Devil is a liar. பிசாசு வஞ்சகன். He lies. He is the father of lie. அவன் பொய்யின் பிதா. He is a deceiver. அவன் ஒரு வஞ்சகன். He is a cheater. அவன் ஏமாற்றுகிறவன். But my Jesus, ஆனால் இயேசு, he is the truth. அவர் சத்தியம். The blood of Jesus is speaking truth. இயேசுவின் இரத்தம் சத்தியத்தை பேசுகிறது. Hallelujah. Hallelujah. Yeah, he was crucified. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். Don't crucify him every Friday. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரை நீங்க சிலுவையில் மறுபடியும் Yeah, that is religion. அது ஒரு மதம். That is lie. அது பொய். That is a practice. அது ஒரு பழக்கம். That is a system. அது ஒரு வழக்கம். That is a ritual. அது ஒரு சடங்காச்சாரம். A religion follows ritual. மதம் சடங்குகளை பின்பற்றும். Jesus died for once and for all. இயேசு ஒரே தரம் நமக்காக மரித்தார். He is not in the tomb. அவர் கல்லறையில் இல்ல. He came out. அவர் வெளியே வந்தார். Then why are you burying him every Friday? அப்புறம் ஏன் ஒவ்வொரு வெள்ளியும் அவர் மறுபடியும் அடக்கம் செய்றீங்க? Every year Friday. ஒவ்வொரு வருஷம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை. Hey, that is a lie. அது ஒரு பொய். That is your tactics. அது உன்னுடைய தந்திரம். You are misguiding people. ஜனங்களை தவறா வழிநடத்துற. Let the truth be spoken. சத்தியம் பேசப்படட்டும். Jesus is not in the tomb. இயேசு அந்த கல்லறையில் இல்ல. Then why are you carrying the coffin again and again? அப்புறம் ஏங்க அந்த சவப்பெட்டியை சுமந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கீங்க? Hey, you cannot put him in the tomb. நீங்க அவரை கல்லறையில அடைக்க முடியாது. The power came. வல்லமை வந்துச்சு. The fire came. அக்கினி வந்துச்சு. The tomb is opened. அந்த கல்லறை திறக்கப்பட்டுச்சு. Presidents of the nation, ஜனாதிபதிகள் they தேசங்கள் died, அவங்க மரிக்கறாங்க. buried அடக்கம் பண்றாங்க. in the tomb. அந்த கல்லறைக்குள்ள Prime ministers of the nation, தேசங்களுடைய பிரதம மந்திரி they died, buried in the tomb. அவங்க அந்த கல்லறைக்குள்ள Chief ministers of the states, அந்த மாநிலத்துடைய முதல் மந்திரி they died, buried, still in the tomb. இன்னும் கல்லறைக்குள்ள But my wonderful counselor, ஆனா என்னுடைய அருமையான ஆலோசகர், hey, Arpuda Mandri, அற்புத மந்திரி is not in the tomb. கல்லறைக்குள்ள இல்ல. The tomb is opened. அந்த கல்லறை திறக்கப்பட்டது. This is the day to celebrate. இது நாம கொண்டாட வேண்டிய நாள். He came out of the tomb. கல்லறை விட்டு வெளியே If வந்தார். my king came out of the tomb, என்னுடைய ராஜா அந்த கல்லறை விட்டு வெளியே வந்தபோது how long you will be in the sickness, the tomb of sickness? எவ்வளவு நாள் தான் அந்த வியாதிங்கற கல்லறைக்குள்ள கிடப்பீங்க? You can come out today. நீங்க இன்னைக்கு வெளியே வரலாம். Hey, how long you can be in the tomb of family problems? எவ்வளவு நாள் தான் குடும்ப பிரச்சனைங்கற கல்லறைக்குள்ள இருப்பீங்க? You can come out today. நீங்க வெளியே வரலாம் இன்னைக்கு. How long you can be in the tomb of family problems, financial problems? எவ்வளவு நாள் தான் பொருளாதார பிரச்சனைல கல்லறைக்குள்ள இருப்பீங்க? You can come out. நீங்க இன்றைக்கு வெளியே வரலாம். Because Jesus is not in the tomb. ஏன்னா இயேசு அந்த கல்லறையில இல்ல. That blood of Jesus அந்த இயேசுவின் இரத்தம் is speaking better things. சிறந்தவைகளை பேசுது. Why? ஏன்? They crucified him. அவர் சிலுவையில் அறைந்தாங்க. Lemene zeheni anta. Alma zeheninal. Shekenina mazuleri ante. A soldier came. அங்க போர்ச்சேவன் He took a spear பெரிய ஒரு ஈட்டி எடுத்து and he pierced on the side. அவருடைய விலாவிலே குத்தி Blood came out. அங்க ரத்தம் வந்தது. Water came out. அங்க Bible says வேதம் சொல்லுது blood and water came. ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டுச்சு. Blood and water. ரத்தமும் தண்ணீரும். Blood and water. ரத்தமும் தண்ணீரும். What it proves? அது எதை நிரூபிக்குது? Blood is finished. அந்த ரத்தம் முடிஞ்சிருச்சு. That is why the water coming. அதனால தான் அந்த தண்ணீர் வருது. They pierced him. அவர் குத்தினார்கள். Water came out. ஓ தண்ணீர் வருது. It proves அது எதை நிரூபிக்குது? there is not even a drop of blood to shed for me and you. உங்களுக்கு எனக்காக சிந்தப்பட மிஞ்ச இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் கூட அவரிடத்துல இல்ல. He shed the last drop of blood. அவர் அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். Finished. முடித்தார். Helmena ziante. By the shedding of the precious powerful holy blood, அந்த விலையேற பெற்ற பரிசுத்த ஜீவ ரத்தத்தை சிந்த நிமித்தம் I received salvation. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். You received salvation. நீங்க ஒரு ரட்சிப்பை Your பெற்றுக்கொண்டீங்க. sins are forgiven. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சு. Curses are broken. சாபங்கள் உடைக்கப்பட்டுச்சு. Healing became your birthright. அந்த சுகம் உங்களுடைய பிறப்புரிமையா மாறிச்சு. Blessings of God is released. தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருது. Protection is your provision. அந்த பாதுகாப்பு உங்களுக்குரியது. Eternal life is given. நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருச்சு. Who can stop you now? யாருங்க உங்களை தடுத்து நிறுத்த முடியும்? Nobody can stop you. ஒருத்தரும் நிறுத்த முடியாது. Because of this powerful gospel இந்த வல்லமையுள்ள சுவிசேஷம் that delivered you. உங்களை விடுவிச்சிச்சு. Hey, devil, சாசே, you cannot blind the eyes of the people. ஜனங்களுடைய கண்களை குருடாக்க முடியாது. Because the realms are opened. மண்டலங்கள் The திறக்கப்பட்டிருக்கு. truth is revealed. சத்தியங்கள் வெளிப்படுது. What was hidden early, முன்னாடி எது மறைந்திருந்ததோ it is revealed. அது இப்பொழுது வெளிப்பட்டது. Hallelujah. Hallelujah. This is a Good Friday. இது ஒரு
ஒரு நல்ல வெள்ளி. Don't say துக்கவெள்ளி. துக்கவெள்ளின்னு சொல்லாதீங்க. That is a lie. அது ஒரு பொய். The people who are calling துக்கவெள்ளி, துக்கவெள்ளின்னு சொல்றவங்களா, they do not know the truth. அவங்களுக்கு சத்தியம் தெரியலங்க. I am proclaiming truth. நான் சத்தியத்தை பிரகடனப்படுத்துறேன். Let them be liberated. அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். Let the doors be opened. வாசல்கள் திறக்கப்படட்டும். Let them be a liberated dove. அவர்கள் ஒரு விடுவிக்கப்பட்ட புறாவை. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை. நல்ல கைகளை தட்டி. லெபனஹ சிஹண்டே. Hallelujah. Hallelujah. Why we are celebrating this day? ஏன் நாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? Colossians chapter 2 verses 14 to 15 says, கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது. having wiped out the handwriting of requirements that was against us, which was contrary to us. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து, and he has taken it out of the way, having nailed it to the cross, having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hallelujah. Hallelujah. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்னங்க சொன்னீங்க? இயேசுவே சிலுவையில் ஆணி அடித்தார். இயேசுவே சிலுவையில் ஆணி அடிச்சாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறார்? வசனம் என்னங்க சொல்லுது? ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. What the word says? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? The having nailed it to the cross, what was against us was nailed on the cross. நமக்கு எதிரடையா விரோதமா இருந்த காரியத்தை எடுத்து அவர் சிலுவையில் அடித்தார். Hallelujah. Hallelujah. That real thing happened is that not Jesus was nailed. இயேசு கிறிஸ்து ஒண்ணும் அந்த சிலுவையில் அறையப்படல. ஆஹா. அது உங்க மாம்ச கண் இந்த உலகத்தை பார்க்கன கண்ணாலே பார்த்தா இயேசுவினே மாம்ச கண்ல உலக கண்ல பார்த்தாதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல but தோணும். the revelation what Paul got, ஆனா பவுலுடைய வெளிப்பாடு என்ன? a man of ascension and dimensions. ஒரு மண்டலங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய மனிதன். Hey, we are on the we are in the world, நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்கிறோம். but his spirit used to go there. ஆனா அவருடைய ஆவி மண்டலங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறது. The spirit realm is opened. அந்த ஆவியின் மண்டலம் திறக்கப்படுது. You said, நீங்க சொன்னீங்க they nailed him. அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. Paul said, பவுல் சொல்றாரு, what he said, அவர் என்ன சொல்றாரு? having wiped out the handwriting of requirements that was against us, which was contrary to us, and he has taken it out of the way, having nailed it to the cross. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து. ஐயா, ஐயா, நீங்க எல்லாம் இயேசுவின் கையிலும் காலிலும் ஆணி அடிக்கனே பார்த்துட்டு ஐயோன்னு கத்தும் போது கண்ணு திறக்கப்பட்ட மனிதன் சொல்லுகிறார், what he says, and having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஆவைகளின் மேலே சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார். அப்ப நீங்க சொல்லி இயேசுவை கோலமாக்கின்னு, நீங்க சொல்லுவீங்க அவரை தான் வெளியரங்கமான கோலமாக்கின்ட்டு. உங்க கண்ணுகள் திறக்கப்படுவதாக. உங்க ஆவிக்குரிய கண் இன்னைக்கு திறக்கப்படட்டும். உங்க கண்ணுகள் திறக்கப்படுவதாக. உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். Something happened in the physical realm on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் மாம்சீக மண்டலத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. Greater things was happening in the spiritual. ஆனா மகத்துவமான காரியங்கள் ஆவியின் மண்டலத்தில் நடந்து கொண்டிருந்தது. You are a spirit. நீங்க ஒரு ஆவி. Are you born again? நீங்க மறுபடியும் பிறந்தவரா? Born again is a spirit. மறுபடியும் பிறந்தது ஒரு ஆவி. God is a spirit. தேவன் ஒரு ஆவி. Word is spirit. அவருடைய வார்த்தை ஆவி. Let your spirit recognize the truth. உங்களுடைய ஆவி இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கட்டும். Let your spirit to capture the truth. அந்த சத்தியத்தை உங்க ஆவி பிடிக்கட்டும். Truth says. சத்தியம் சொல்லுது. Just opposite of what the world says. உலகம் சொல்றதுக்கு எதிர்மாறா இந்த வார்த்தை சொல்லுது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையில வெற்றி சிறந்தார். Who was actually crucified? யார உண்மையிலேயே அங்க சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தாரு?
அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். துரைத்தனத்தையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து கொண்டிருந்தார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Can you repeat it? உங்களால அது திருப்பி சொல்ல முடியுமா? திரும்ப சொல்லுங்க ஐயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. அப்ப இன்னைக்கு துக்கப்படுவது யாரு? அப்புறம் இன்னைக்கு யாருங்க துக்க முகத்தோட உட்கார்ந்திருப்பா? நம்ம கிடையாது. நம்ம கிடையாது. மதம் துக்கப்படணும். மதம் துக்கப்படணும். பிசாசின் உலகம் துக்கப்படணும். பிசாசுடைய அந்தகார உலகம் துக்கப்படணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்னங்க செய்யணும்? ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். அப்படி பாடணும். அப்படி கொண்டாடணும். நம்ம கொயர் எல்லாம் ஓடி போயிருச்சு. கொயர் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டியா? அப்ப நல்லா நம்ம கொண்டாட வேண்டியது அவசியம் இல்லையா? Again it says Hebrews chapter 2 verses 14. எபிரேயர் 2:14 இவ்வாறாக சொல்கிறது. Hebrews 2:14, inasmuch then as the children having partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he might destroy him who had the power of death, that is the devil. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஹalleluya. Why Jesus died? ஏன் இயேசு மரித்தாரு? பிசாசை அடிக்கிறதுக்கு. பிசாசை அடிக்கிறதுக்கு. அடிக்கப்பட்டது இயேசு அல்ல ஐயா. அடிக்கப்பட்டது இயேசு இல்லைங்க. இத்தனை காலம் அதுதானே பிரசங்கம் பண்ணி. இவ்வளவு காலம் அப்படிதானே பிரசங்கம் பண்ணோம். உண்மையா வசனம் என்ன சொல்லுது? உண்மையா வசனம் என்னங்க சொல்லுது? அடிக்கப்பட்டது யாரு? அடிக்கப்பட்டது யாரு? பிசாசு. பிசாசு. உங்க முன்னாடி வந்து பிசாசு நின்னா கண்ண தரையன மாதிரி ஒன்னு கைய தட்டுங்க. போதாது. அல்லேலூயா. இது போதாது. இது போதாது. அவ உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட தப்பி தடவி கொடுக்கிற மாதிரி அடிக்காதங்க. தடவி கொடுக்கிற மாதிரி கை தட்ட கூடாது. குடும்பத்தை ஒட்டச்சா, உங்க பொருளாதாரத்தை திருடினா, உங்க வாழ்க்கையை மூடிச்சா, அந்த பிசாச கிடைச்சா எப்படி யுத்தம் பண்ணணும்னு நல்லா யுத்தம் பண்ணுங்க. கை கொண்டு நல்ல யுத்தம் பண்ணுங்க பாப்போம். ஹalleluya. ஹalleluya. Amen. 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 So Ephesians chapter 2 verses 14 to 18 says, எபேசியர் 2:14-15 இவ்வாறாக சொல்கிறது. For he himself is our peace, who has made both one and has broken down the middle wall of separation, having abolished in his flesh the enmity, that is the law of commandments contained in ordinance, so as to create in himself one new man from two, thus making peace. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, and that he might reconcile them both to God in one body through the cross, thereby putting to death the enmity. Ephesians chapter 2 verses 14 to 18. எபேசியர் 2:14 இருந்து எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகிய இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படியாக சமாதானம் பண்ணி, and he came and preached peace to you who were afar off and to those who were near. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். For through him we both have access by one spirit to the Father. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். This is what happened on that Friday. இதுதாங்க அந்த வெள்ளியில நடந்தது. That is the reason this is Good Friday. அதனால தான் இது நல்ல வெள்ளி என்று சொல்லி அழைக்கிறோம். I am changing it. அத நான் மாத்துறேன். Not good. நல்ல வெள்ளி அல்ல. Not better. ஒரு பரவாயில்லாத வெள்ளி அல்ல. But the best வெள்ளி. சிறந்ததிலும் சிறந்த வெள்ளி.
இதுக்கு மேல என்ன செய்யணும்? இதுக்கு மேல என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சா இதுக்கு துக்கவெள்ளின்னு சொல்லனதே. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்தனால ஒரு துக்கவெள்ளி நம்ம சொல்லலாமா? Amen. Amen. This is the day to celebrate. இது கொண்டாடப்பட வேண்டிய நாள். Jesus shed his blood. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி. I'm going to give you 20 revelations of the shedding of the blood. இயேசுனுடைய இரத்த சிந்தலை குறித்து 20 வெளிப்பாடுகள் உங்களுக்கு நான் கொடுக்க This போகிறேன். is not a point preaching. இது ஒரு குறிப்பு பிரசங்கம் அல்ல. I correct it, not 20 points. நான் அதை திருத்தி சொல்கிறேன். 20 குறிப்பு அல்ல. This 20 revelations 20 வெளிப்பாடுகள் will make you jump, dance, rejoice. நாங்க உங்களை குதித்து களி கூர்ந்து ஆர்ப்பரிக்க செய்ய போகிறோம். That is the truth. ஆனா அதுதான் சத்தியம். Amen. Amen. First revelation, முதல் வெளிப்பாடு, the blood of Jesus remits sins. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பாவத்தை பரிகரிக்கிறது. Here it says, எங்க சொல்லப்படுது? Matthew 26 verses 28. மத்தேயு 26:28 அவ்வாறாக சொல்லப்படுகிறது. Matthew 26:28 says, the blood of Jesus remits sin. மத்தேயு 26:28 சொல்கிறது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற இரத்தம் என்று For சொல்லுகிறது. this is my blood of the new covenant which is shed for many of the remissions of sin. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. That blood was shed on the cross of Calvary. அந்த இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது. On this Friday, இந்த வெள்ளியில, this Friday இந்த வெள்ளியில is the best Friday. அது சிறந்த ஒரு வெள்ளி. Amen. Amen. You have a reason to praise him. அவரை துதிக்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் You have உண்டு. a reason to sing unto him. அவரை நோக்கி களி கூர்ந்து பாடுவதற்கு You have காரணம் a உண்டு. reason to jump for him. நல்ல குதிக்கிறதற்காக காரணம் உண்டு. You have a reason to give him a crazy praise. நல்ல பைத்தியம் பிடித்த மாதிரி நல்ல துதிப்பதற்கு உங்களுக்கு You have a reason to clap your hands. உங்களை கை தட்டுவதற்கு காரணம் உண்டு. Hey, you have a reason to play on the strings. நீங்க நல்ல இசைக்கருவி மீட்டுறதுக்கு நல்ல காரணம் You have உண்டு. a reason to celebrate him. அவரை கொண்டாடுறதுக்கு நல்ல காரணம் உண்டு. Because his blood remits sin according to Matthew 26:28. ஏன்னா மத்தேயு 26:28 படி அந்த இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Second revelation, இரண்டாவது வெளிப்பாடு, the blood of Jesus gives life to those who consumes it. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அதை உட்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. It gives life to those who consumes it. அதை உட்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது இயேசுவின் இரத்தம். It says John 6:53. யோவான் 6:53 அவ்வாறாக John சொல்லப்படுகிறது. 6:53 says, then Jesus said to them, most assuredly I said to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீ மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Jesus said in John chapter 10 verses 10. இயேசு யோவான் 10:10 இவ்வாறாக The thief சொல்லுகிறார். comes only to steal, kill and destroy. திருடன் திருடும் கொள்ளும் அழிக்கும் அறிகிறான் ஜீவன் I came that they may have life and have it abundantly. ஆனால் நானோ ஜீவனை தரவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Jesus came to give you life, இயேசு உங்களுக்கு ஜீவனை தர வந்தாரு. abundance of life, பரிபூர்ண ஜீவன், eternal life. நித்திய ஜீவன்ங்க. When you consume it, அவரை நீங்க புசிக்கும் போது I mean you receive the life. நீங்கள் ஜீவனை பெறுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. In your health, உங்களுடைய ஆரோக்கியம், in your finance, உங்களுடைய in பொருளாதாரம், your ministry, உங்களுடைய ஊழியத்துல, in your education, உங்களுடைய படிப்புல, in your business, உங்களுடைய வியாபாரத்துல, in your job, உங்களுடைய வேலையில, every area, எல்லா பகுதியிலும் life comes. ஜீவன் வருது. Life comes. ஜீவன் வருது. Amen. Amen. The life comes. ஜீவன் வருது. Life of Christ. கிறிஸ்துவின் ஜீவன். Life of God. தேவ ஜீவன். Healing of Rapha Jehovah. ராஃபா யெகோவாவுடைய You சுகமாக்கும் வல்லமை. receives it. இதை நீங்கள் பரிகரிக்கும் That போது is why it says that the blood of Jesus gives life to those who consume it. அதனால அந்த வேத வசனம் சொல்லுது அதை உட்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது இயேசுவின் இரத்தம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Third, மூணாவது, the blood of Jesus
causes us to dwell in Christ and he is in us. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவருக்குள்ளாக நாம் வாசம் பண்ணும்படியாக செய்கிறது. அவரும் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். Amen. Amen. That is the reason Jesus shed his blood. அதனால தான் இயேசு இரத்தத்தை சிந்தினாரு. அந்த இரத்தத்தை பார்த்து அழாதம்மா. அந்த இரத்தத்தை பார்த்து அழாதீங்கம்மா. Amen. Amen. அழ வைக்கன பொல்லாத பிசாசை துரத்து. அந்த ஒப்பாரி வைக்கிற பொல்லாத பிசாசை துரத்து. Hallelujah. Hallelujah. What the blood has done? இரத்தம் என்ன செஞ்சுச்சு? The blood of Jesus causes us to dwell in Christ and he is in us. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும்படியாக செய்து அவர் நமக்குள்ளாக வாழும்படியாக செய்கிறது. Where it says, எங்க சொல்லப்படுது? John chapter 6 verses 56. யோவான் 6:56. He who eats my flesh and drinks my blood abides in me and I in him. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இதுக்காக கர்த்தருடைய பந்தி. இதுக்காக தாங்க கர்த்தருடைய பந்தி. That is the purpose of the Lord's table. அதுதான் தேவனுடைய பந்தியினுடைய When காரணம். we became the partakers of the Lord's table, கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்காளராக மாறும்போது that is a holy table. அது ஒரு பரிசுத்த பந்தி. When you became the partakers, நீங்க அதுல பங்காற்றும் போது what happens? என்ன நடக்குது? He who eats my flesh and drinks my blood abides in me and I in him. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். What the blood did for the fourth? நாலாவது அந்த இரத்தம் என்னத்தங்க செய்து? The blood of Jesus it is the means by which purchased the church his bride. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்கிற விலைக்கிரயத்தை செலுத்திதான் மணவாட்டியாகிய திருச்சபை வாங்கப்பட்டிருக்கிறது. We are the purchased possession of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்ட அவருடைய சொத்து நீங்களும் நானும். We are purchased by the precious powerful holy blood of the Lamb of God Jesus Christ. தேவாட்டுக்குட்டியாகிய விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தாலே வாங்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். He paid a price. அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தினார். I am sold out. நான் விற்கப்பட்டேன். You are sold out. நீங்க விற்கப்பட்டீங்க. No world, ஒரு உலகமோ, no world's money, எந்த உலக பொருளும், no gold, எந்த ஒரு no silver, எந்த வெள்ளியோ, nothing could buy me and you. உங்களை என்னைய வாங்க முடியாது. We were bought by Jesus. என ஏற்கனவே இயேசு நம்ம வாங்கி விட்டார். No currencies, எந்த காசும், no dinars, எந்த தினாரோ, no reals, எந்த ரியாலோ, no dollars could buy us. எந்த டாலரும் நம்மள வாங்க But முடியாது. the blood of Jesus purchased காரணம் us. இயேசுவின் இரத்தத்தை ஏற்கனவே வாங்கிருச்சு. This is the reason we sing unto him. இதனால தான் அவரை நோக்கி நம்ம பாடுறோம். This is the reason our head is not bowed. இதனால தான் நம்ம தலை குனியப்பட வேண்டிய அவசியம் This இல்ல. is the reason today we will not carry a coffin box and do a procession bowing our head. இதனால தான் தலையை குனிஞ்சிட்டு ஒரு சவப்பெட்டியை தூக்கிட்டு நம்ம சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. They are manipulating. அவங்க எல்லாம் முரண் செய்றாங்க. They are lying. பொய் சொல்றாங்க. They are doing some dramas on the street. அவங்க நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. They are hiding the truth சத்தியத்தை மறைக்கிறாங்க. to imprison the sons and daughters of God. தேவனுடைய குமாரர் குமாரத்திகளை சிறைபிடிக்கும்படியா, To make them in the valley of sin. அந்த பாவ பள்ளத்தாக்குல பாவத்தை தொடர்ந்து செய்யும்படியா, They have been stealed, killed and destroyed. அவர்கள் திருடப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே The breaker will go ahead and break the iron bars and உடைத்து doors. போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து துறக்கப்படுவதாக. திறக்கப்படுவதாக. That is deceiving you. அதுதான் அது உங்களை வஞ்சிக்கிறது. That religion is deceiving you. அந்த மதம் உங்களை ஏமாத்துது. But the time has come. நேரம் வந்துருச்சுங்க. People will come out from the religion. ஜனங்க அந்த மதத்திலிருந்து வெளியே வர போறாங்க. The religion season is end. அந்த மதத்தினுடைய காலம் முடிந்தது. This is the season of the children sons of God. இது தேவ குமாரர்களின் காலம். This is the season of the sons of God. இது தேவ குமாரர்களின் காலம். Hallelujah. Hallelujah. Amen. Amen.
This one message இந்த ஒரு செய்தி will settle every cry of your life. உங்களுடைய வாழ்க்கையோட எல்லா அழுகுறலுக்கும் நான் பதிலை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. Listen this one message. கவனிங்க இந்த ஒரு செய்தி கவனிங்க. I hope somebody is making notes. நான் விசுவாசிக்கிற யாரோ ஒருவர் நீங்க குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கீங்க. Hallelujah. Hallelujah. This one message will change your destiny. இந்த ஒரு செய்தி உங்களுடைய விதியை மாற்றும். Nothing should distract you. எது உங்களை திசை திருப்ப கூடாது. Amen. Amen. So it is the means by which Jesus purchased the church. அந்த இரத்தத்தின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை வாங்கி இருக்கிறார் விலை குறைந்து. Where it says, எங்க சொல்லப்படுது? Acts chapter 20 verses 28 says it. அப்போஸ்தலர் 20:28 அவ்வாறாக சொல்கிறது. Therefore take heed to yourself and to all the folk among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். What is church? சபைனா என்ன? The people who received Jesus as the Savior and Lord. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டவர்கள். Whose sins are forgiven. யாருடைய பாவங்கள் Whose மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ. curses are broken. யாருடைய சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ. Who inherits healing. யார் சுகத்தை சுதந்திரித்திருக்கிறார்களோ. Physical, mental, spiritual and emotional healing. உங்களுடைய சரீர சிந்தனை ஆவிக்குரிய உணர்வு ரீதியான சுகம். Who has the right to receive the blessings of God. யார் இயேசுவுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரரோ. And who has the right to be protected by the mighty angels of God. தேவனுடைய தூதர்களாலே பாதுகாக்கப்படுகிறவர்களுக்கு பாத்திரவான்களோ. And who received eternal life. அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். They are called the church. நீங்கள் தான் சபை என்று அழைக்கப்படுகிறீர்கள். It's not a building. அது ஒரு கட்டடம் அல்ல. He will not dwell in handmade temples. அவர் மனுஷ கைகளாலே செய்யப்பட்ட கட்டடத்தில் வாசம் செய்கிறவர் அல்ல. This is only a shelter. இது சும்மா ஒரு கூடாரம் தான். This shelter is extended. இந்த கூடாரம் விரிவாக்கம் செய்யப்படும். அப்போது என்ன சொன்னீங்களா? அப்போது என்ன சொன்னீங்களா? நீங்க கேட்டு செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அதை கேட்டு செய்ததுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Whatever I spoke in this place. இந்த இடத்துல எதை சொன்னேனோ. It is in your camera. அது உங்க கேமரால இருக்கு. It will come to pass. அது நிச்சயமாக நிறைவேறும். I am responsible for the words I spoke. நான் பேசுகிற வார்த்தைக்கு நான் பொறுப்பாளனாக இருக்கிறேன். I hear and speak. நான் கேட்டு பேசுகிறேன். I see and speak. நான் பார்த்து பேசுகிறேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Now, இப்போ fifth revelation. ஐந்தாவது வெளிப்பாடு. It is the means by Jesus becomes our atonement through faith. விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய பரிகார பலியாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே தான் நமக்கு வருகிறார். What is the means? அப்படினா என்னங்க அர்த்தம்? The blood of Jesus is the means by which Jesus becomes our atonement through faith. விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய பரிகார பலியாக அவருடைய இரத்தத்தினாலே தான் இயேசு நமக்காக வருகிறார். Romans chapter 3 verses 25 says, ரோமர் 3:25 இவ்வாறாக சொல்லுது. whom God set forth as a propitiation by his blood through faith to demonstrate his righteousness, because in his forbearance God had passed over the sins that were previously committed. தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். Hallelujah. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். Hallelujah. Hallelujah. That is the purpose of the shedding of the blood. அதுதான் இயேசுவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய நோக்கம். It was not some Roman soldiers were killing. சும்மா ஏதோ ரோம போர்ச்சேவர் அவளை கொலை செய்து கொண்டில்ல. They thought they were killing. அவங்க நினைச்சாங்க அவங்க கொலை செய்றாங்க. They will thought it is finished. அவங்க நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. Jesus said it is finished. இயேசுவும் சொன்னார் எல்லாம் முடிந்தது. The people who were around him thought that Jesus finished. அவரை சுற்றி இருந்தவங்க நினைத்தாங்க இயேசுவே முடிஞ்சிட்டாரு. But Jesus said, ஆனா இயேசு சொன்னாரு, your business is finished. ஏ உன் வேலை முடிஞ்சிச்சு. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இது தெரியாதவர் ஐயோ
அப்படியே மார்பிலே அடிச்சாள ஆரம்பிச்சு. அவர் இன்னைக்கும் அடிச்சு அழுதுட்டே இருக்கிறார். இது தெரியாம மார்ல அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. அது இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால தானே நான் தமிழ்ல பேசுறது. அதனால தானே கோவம் வந்து தமிழ்ல பேசுறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் said, இயேசு சொன்னார், your work is finished. உன்னோட வேலை முடிஞ்சு. Something which is started in our life. ஏன் உன் வாழ்க்கையில என்னுடைய கிரியை ஆரம்பமாயிருச்சு. Hallelujah. Hallelujah. And he started that good work. நற்கிரியை தொடங்கினவர் He will complete it perfectly. அதை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பார். Why are you doubting? அப்புறம் ஏங்க சந்தேகப்படுறீங்க? He started that work. அவர் நற்கிரியை தொடங்கிட்டாரு. It is in progression. அது இன்னும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. It is progressive. அது தொடர்ந்து நடைபெறும். He will complete it perfectly. அவர் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பார். Sixth revelation. ஆறாவது வெளிப்பாடு. The blood of Jesus justifies us and saves us from the wrath. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கோபாக்கினிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை நியாயப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. Romans chapter 5 verses 9 says it. ரோமர் 5:9 இவ்வாறாக சொல்கிறது. Much more than having now been justified by his blood, we shall be saved from wrath through him. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Hallelujah. Hallelujah. So the blood of Jesus justifies us and saves us from the wrath of God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவ கோபாக்கினையிலிருந்து நம்மை தப்புவித்து நம்மை நீதிமானாக்குகிறது. Hallelujah. Hallelujah. Seventh. ஏழாவது. The blood of Jesus redeems us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்கிறது. Where it says, இங்க சொல்லப்படுது, the blood of Jesus redeems us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்கிறது. Ephesians chapter 1 verse 7 says it. எபேசியர் 1:7 இவ்வாறாக சொல்கிறது. In him we have redemption through his blood. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவம் the forgiveness of sins according to the riches of his grace. இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So Ephesians chapter 1 verse 7 says the blood of Jesus redeems us. எபேசியர் 1:7 இவ்வாறாக சொல்கிறது, இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறதா. That is why he shed his blood. அதனால தான் அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. They thought they whipped and blood came out. அவங்க நினைச்சாங்க நம்ம சவுக்கால் அடிச்சு தான் இரத்தத்தை வெளிய வர வச்சிட்டோம். Hallelujah. Hallelujah. They thought they nailed and blood came. அவங்க நினைச்சாங்க ஆணில அடிச்சு தான் நம்ம இரத்தத்தை வெளிய வர வச்சிருக்கோம். They thought they put a crown of thorns. அவங்க நினைச்சாங்க நம்ம தான் அந்த முக்கிரீடத்தை வைத்திருக்கிறோம். They thought they plucked out his beard with the Roman coins that the blood came. அது அவங்க நினைத்தாங்க நாம அவருடைய தாடி மயிரை பிடிங்க அதிலிருந்து இரத்தம் வர வைக்கிறோம். அதுதானே எப்பொழுது நான் சொல்றது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. But the reason for the blood coming, ஆனா இயேசுவுடைய இரத்தம் சிந்தப்படுகிற நோக்கம் to redeem me and you. உங்களை என்னையும் மீட்கும்படியா. Hallelujah. Hallelujah. Amen. Amen. It says again in 1 Peter chapter 1 verses 18 to 19. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனம் இவ்வாறாக சொல்கிறது. It says, அது இவ்வாறாக சொல்லுது, knowing that you are not redeemed with the corruptible things like silver or gold from your aimless conduct received by tradition from your forefathers, but with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. So 1 Peter chapter 1 verses 18 and 19 says that the blood of Jesus redeems us. 1 பேதுரு 1:18-19 இவ்வாறாக சொல்கிறது, இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறதா. And it says again in Revelation chapter 5 verses 9. வெளிப்படுத்தல் விசேஷம் 5:9 மறுபடியும் இப்படி சொல்லப்படுகிறது. And they sang a new song saying, you are worthy to take the scroll and to open its seal, for you were slain and redeemed us to God by your blood out every tribe and tongue and people and nations. We were far off. நம்மல தூரமா இருந்தோம். We were far away from God. தேவனுக்கு தூரமா இருந்தோம். But my Jesus shed his blood. ஆனால் இயேசு இரத்தத்தை சிந்தி. Hallelujah. Hallelujah. We came close to God. நீங்க தேவனுக்கு சமீபமா மாறிட்டீங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This is the best thing. இதுதான் சிறந்த காரியம். Then why are you crying? அப்புறம் ஏங்க அழுமுஞ்சியா இருக்கீங்க? Why are you doing fancy dress on this day? அப்புறம் ஏன் சும்மா ஒரு மாதிரி சோக உடைய உடுத்திட்டு சுத்துறீங்க? Hallelujah. Hallelujah. Amen. Amen.
9. ஒன்பதாவது, The blood of Jesus grants us the forgiveness of sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை நமக்கு பெற்று தருகிறது. It says in Colossians chapter 1 verses 14. கொலோசியர் 1:14 இவ்வாறாக வாசிக்கிறோம். In whom we have redemption through his blood, the forgiveness of sins. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. That's the purpose of the shedding of the blood of Jesus. அதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதான நோக்கம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. 10. பத்தாவது, It brings peace and reconciliation to God. தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தையும் ஒப்புரவாக்குதலையும் கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. It brings peace and reconciliation. அது சமாதானத்தையும் ஒப்புரவையும் கொண்டு வருகிறது. Colossians chapter 1 verses 28 says, கொலோசியர் 1:28 இவ்வாறாக சொல்லுது, and by him to reconcile all things to himself, by him, whether things on earth or things in heaven, having made peace through the blood of his cross. கொலோசியர் 1:20 சொல்லுது, அவர் சிலுவையின் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவரையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Hallelujah. Hallelujah. Amen. Amen. 11. The blood of Jesus has obtained eternal redemption for us. நமக்கான நித்திய மீட்பை இயேசுவின் இரத்தம் சுதந்தரித்திருக்கிறது. Blood of Jesus has obtained eternal redemption. நமக்கான நித்திய மீட்பை இந்த இரத்தம் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. Hebrews chapter 9 verses 12 it says, எபிரேயர் 9:12 இவ்வாறாக சொல்கிறது, not with the blood of goats and calves, but with his own blood he entered the most holy place once for all, having obtained eternal redemption. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் ஆபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில everybody must come to the priest with offerings. எல்லாருமே ஆசாரியனிடத்திலே ஒரு காணிக்கையோடு கூட வரணும். They brought millions of birds, animals, and they were sacrificed. The blood shed, the blood flow like rivers. அவர்கள் லட்சக்கணக்கான பறவைகளையும் மிருகங்களையும் கொண்டு வந்து பலி செலுத்தி அங்க ரத்தம் நதியை போல பாய்ந்து கொண்டிருந்தது. It's for 1 year. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு தாங்க. So your sins will be hidden. உங்களுடைய பாவம் மூடப்படும். Next year the same day you must come. அடுத்த வருஷம் மறுபடியும் அதே வருஷத்துல அதே நாள் வரணும். How many birds were killed? எத்தனை பறவைகள் கொல்லப்பட்டது? How many animals were killed? எத்தனை மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது? But ஆனா the Lamb of God who takes away the sin of the world came to the cross and died and shed his blood. ஆனா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். For once and for all. ஒரே விசை நமக்காக சிந்தினார். Not every year. ஒவ்வொரு வருஷமும் இல்லைங்க. Not every year. ஒவ்வொரு வருஷமும் கிடையாது. This every year program is a setup. இந்த ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதான இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு காரியம். ஒரு setup. அது ஒரு செட்டப். Hallelujah. Hallelujah. Once and for all. ஒரே தரம். Hallelujah. Hallelujah. What happened then? அப்புறம் என்ன நடந்துச்சு? Since you are not hidden, உங்களுடைய பாவம் மூடப்படல. it is removed. அது நீக்கப்பட்டு விட்டது. Removed for each and everyone. உங்க ஒவ்வொருவருக்கும் உங்க பாவம் நீக்கப்பட்டு விட்டது. Now you don't want to climb the house. இப்ப நீங்க மலை மேல ஏற தேவையில்ல. Yesterday we were coming. நேற்று நாங்க வந்தோம். Last week we were in Ooty. போன வாரம் நாங்க ஊட்டி சென்றிருந்தோம். We were coming down. நாங்க கீழ வந்து கொண்டிருந்தோம். And we saw some people carrying a cross on their shoulder with the saffron clothes and they are walking. ஒரு சில பேர் பாருங்க காவியோட உடைச்சிட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு அவங்க ஏறி கொண்டிருக்கிறார்கள். பாவம். they are barefooted. அவங்க சும்மா வெறுங்கால சுத்துறாங்க. Amen. Amen. We walk in the shoes. நாங்க ஷூ போட்டு இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. அது வெளியில வெச்சிருக்கு. அது வெளியில இருக்கு அந்த Hallelujah. Hallelujah. Amen. 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 They think that they are doing something. அவங்க நினைக்கறாங்க நம்ம ஏதோ ஒன்னு சாதிக்கிறோம்ட்டு. You cannot do it. அது உங்களால செய்ய முடியாது. That is done by Jesus. அது இயேசுவால மாத்திரம் தான் செய்ய முடியும். What you could not do is done by Jesus. உங்களால செய்ய முடியாது அவர் செஞ்சு முடிச்சிட்டார். You don't climb the hills. நீங்க மலை மேல ஏற தேவையில்ல. You don't carry the cross. அந்த சிலுவையை சுமக்க தேவையில்ல. Jesus carried. அவர் சுமந்து தீர்த்துட்டார். But I saw. அப்புறம் பார்த்தேன். They are carrying a small one.
அவங்க சின்னதை தான் சுமக்கறாங்க. ஐயோ சுமன்னா அப்படி அந்த பெருசு ஒன்ன சுமக்குங்க. சுமந்தா அந்த மாதிரி பெருசா தூக்கிட்டு சுத்த வேணாமா? அதோட வெயிட் இத முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இயேசு சுமந்த சிலுவையோட அளவு நான் சொல்ல போறேன். இயேசு சுமந்த சிலுவையோட அளவை நான் சொல்ல போறேன். ஐயா நீ சுமக்கணும்னா மரியாதையா சுமக்கு. ஐயா நீ சுமக்கணும்னா ஒழுங்கா சுமக்கணும். இந்த சடங்காச்சார மாதிரி சுமக்க. சடங்காச்சாரமா குட்டி சிலுவையை தூக்கிட்டு சுத்த கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒன்னு சொல்ல வச்சிட்டு இப்படி வரிசையா போணும்னா. சும்மா ஏதோ ஒன்னு வைக்கணுமேனு தோல்ல வச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொழுப்பு போய் விடும். கொஞ்சம் கொழுப்பு தான் குறையும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் பிரயோஜனம். அது மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க. Jesus carried your cross. இயேசு உங்க சிலுவையை அவர் சுமந்து தீர்த்தார். You don't want to carry that. நீங்க அவர் சுமந்தத சுமக்க தேவையில்ல. Hallelujah. Hallelujah. You have a cross. உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு. That is not a wooden cross what you carry. அது நீங்க பார்க்கிற அந்த மரத்தால செய்யப்பட்ட சிலுவை இல்ல. The problems in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ஒரு சிலுவை. That is a சிலுவை. அது ஒரு சிலுவை. That for what? எதுக்கு? For the training. For the training and preparation. அது பயிற்சிக்காகவும் ஆயத்தமாகிறதுக்காகவும். Because there is no elevation without a preparation. ஏனா ஒரு ஆயத்தம் இல்லாம ஒரு முன்னேற்றம் இல்ல. You are called to show for the excellencies of God who called you out of darkness into his marvelous light. உங்க அந்தகாரத்திலிருந்து இருளின் தன்னுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளவளத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி To அழைக்கப்பட்டவர்கள். demonstrate the power of God. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த. To manifest the glory of God. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த. Hallelujah. Hallelujah. Amen. Amen. For that அதுக்கு you must go through the pruning, purging, wounding, scourging, crushing. நீங்க அந்த சுத்திகரித்தல், அந்த காயப்படுதல், நொறுக்கப்படுதல், அடிக்கப்படுதல் இதனோட நீங்க கடந்து சென்று Must வெளியே go வர through the வேண்டும். sleepless nights. உங்களுக்கு தூங்கா இரவு இருக்க Must வேண்டும். roll on the bed. நீங்க கட்டில்ல உருளணும். Because if you want the wine, ஏனா உங்களுக்கு அந்த திராட்சரசம் வேணும்னா it must go through a process. அந்த திராட்சரசம் பெறுகிறதுக்கு அந்த பழம் ஒரு சில வழிமுறைகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லீங்களா? அப்படியே நல்லா மூடி கட்டி மண்ணுக்குள்ள மூடி வைக்கும் இருக்கணும் கொஞ்ச நாள். ஹalleluya. கிரஷிங் அதுக்கப்புறம் கிரஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் தானே வைன் வரும். பிழியப்பட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த திராட்சரசம் நம்ம கையில கிடைக்கும். அதான் மகிமை. அதுதான் மகிமை. மகிமை மகிமை இந்த பாடுனா மகிமை வராது. மகிமை மகிமை சும்மா பாடிக்கிட்டு இருந்தா மகிமை வராது. அந்த ப்ராசஸிலூட அந்த விப்பிங்கிலூட கடந்து போகணும். அந்த அடிபடுதல் நொறுக்கப்படுதலுக்குள்ளாக கடந்து செல்லணும். ஹalleluya. ஹalleluya. That is your cross. அதுதாங்க உங்க சிலுவை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Don't carry the wooden cross. அந்த மர சிலுவையை சுமந்து சுத்தாதீங்க. That's done. அது நடந்து முடிஞ்சிருச்சு. That's finished. அது நிறைவேறி முடிஞ்சிருச்சு. Hallelujah. Hallelujah. Now இப்போ 12th. 12வது. The blood of Jesus cleanses our conscience from dead works to serve the living God. ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக நம்முடைய செத்த மனசாட்சியை செத்த கிரியைகளில் இருந்து இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. Hallelujah. Hallelujah. It cleanses our conscience from dead works to serve the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளில் நின்று அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த செத்த கிரியான ரிலிஜியன் செய்யிறது. இந்த செத்த கிரியை தான் நான் மதம்ன்றேன். That is what this Good Friday people are just walking in the street crying and singing like it's a burial house. That house. தெருல அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஒப்பாரி வச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. இத தான் செத்த கிரியைன்னு நான் சொல்றேன். அதுதான் சத்திய கிரியை. அதுதான் செத்த கிரியை. Hallelujah. Hallelujah. It says in Hebrews chapter 9 verses 14. எபிரேயர் 9:14 இவராக சொல்லப்படுது. It says how much more shall the blood of Christ who through the eternal spirit offered himself without spot to God cleanse your conscience from dead works to serve the living God. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். Hallelujah. Hallelujah. Amen. 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 13. It is the means, the blood of Jesus is the means by which we enter the most holy place with boldness. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாகத்தான் நாம் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தைரியமாக பிரவேசிக்கிறோம். Amen. Amen. Hebrews chapter 10 verses 19 it says. எபிரேயர் 10:19 இவராக சொல்கிறது. Therefore brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய
திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். Hallelujah. Hallelujah. Amen. 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 That's the purpose Jesus shed his blood. அதனால தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. Each and every drop of blood fell on the ground had a purpose. The will and purpose of God. இயேசுவுடைய சிந்தப்பட்ட ஒவ்வொரு இரத்த துளிகளும் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் கொண்டிருக்கிறது. Amen. Amen. Now 14. 14வது. The blood of Jesus speaks a better word than the blood of Abel. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் சிறந்தவைகளை இயேசுவின் இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. That means அப்படினா every good gift, every perfect gift is from above, from the Lord of light. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. Hallelujah. Amen. Only good things will come from God. தேவனிடத்திலிருந்து நன்மைகள் மாத்திரம் தான் புறப்படும். His will is your blessing. அவருடைய சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பது. His will is his healing. அவருடைய சித்தம் உங்களை சுகப்படுத்துவது. His will is your deliverance. அவருடைய சித்தம் உங்களுடைய விடுதலை. His will is your peace. அவருடைய சித்தம் உங்களுடைய சமாதானம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. His will is your welfare. உங்களுடைய நல்வாழ்க்கை தான் அவர் சித்தம். Amen. Amen. So the blood of Jesus will speak only good things. அதனால இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை மட்டுமே பேசுகிறது. It speaks the love. அது அன்பை பேசுது. The agape love. அகாப்பே அன்பு. Not the revenge. சும்மா பழிவாங்குதல் இல்ல. Today, இன்றைக்கு what is your problem? உங்களுடைய பிரச்சனை என்னங்க? Blood of Jesus is speaking your solution. இயேசுவின் இரத்தம் உங்களுடைய தீர்வை பேசுது. Today, இன்றைக்கு what is your sickness? உங்களுடைய வியாதி என்ன? The blood of Jesus is speaking healing. இயேசுவின் இரத்தம் சுகத்தை பேசுது. It has a voice. அதுக்கு ஒரு சத்தம் உண்டு. It has life. அதுக்கு ஒரு ஜீவன் உண்டு. Blood speaks. இரத்தம் பேசும். It has voice. அதுக்கு ஒரு சத்தம் உண்டு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So Hebrews 12:24 it says, எபிரேயர் 12:24 சொல்லுது. you have come to Jesus, the mediator of the new covenant, and to the blood sprinkling that speaks better than that of Abel. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். 15 the revelation of the shedding of the blood of Jesus. இயேசுவுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய 15வது வெளிப்பாடு. It sanctifies us. அது நம்மை சுத்திகரிக்கிறது. It sanctifies us. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்குது. No religion or religious rituals could sanctify me or you. உங்களை என்னை எந்த மதமோ மதத்தின் சடங்கோ சுத்திகரிக்க முடியாது. I have tried and failed. நான் முயற்சி பண்ணி பார்த்து நான் தோற்று போனேன். I spent money and I was in huge debt. நான் காசு மேல காசு செலவு பண்ணி நான் பெரிய கடன்ல தான் மாட்டிக்கிட்டேன். I borrowed money for the sanctification. இந்த சுத்திகரிப்புக்காக கடன் வாங்கி நான் செலவு பண்ணிருக்கேன். Nothing happened. ஒண்ணும் நடக்கல. Only problem increased. பிரச்சனை தான் மேல போயிட்டே இருந்துச்சு. But the blood of Jesus sanctifies us. ஆனா இயேசுவின் இரத்தம் நம்ம சுத்திகரிக்குதுங்க. Hebrews 13:12. எபிரேயர் 13:12. Therefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered outside the gate. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். That's the reason Jesus shed his blood. அதனால தான் இயேசு அந்த இரத்தத்தை சிந்தினாரு. 16. The blood of Jesus makes us complete for every good work. நற்கிரியைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பூரணப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. It makes us complete for every good work. எல்லா நற்கிரியைகளை செய்யும்படியா அவருடைய இரத்தம் நம்மளை பூரணப்படுத்துது. It says in Hebrews chapter 13 verses 20 to 21. எபிரேயர் 13:20-21 இவ்வாறாக சொல்லுது. Now may the God of peace, who brought up our Lord Jesus from the dead, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you complete in every good work, to do his will, working in you what is well pleasing in his sight,
through Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர். Hallelujah. Hallelujah. Amen. Amen. 17th. 13வது வெளிப்பாடு. It says it cleanses us from all sin. அது எல்லா பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. All sin. எல்லா பாவங்கள். 1 John chapter 1 verse 7 it says. 1 யோவான் 1:7 இவ்வாறாக சொல்கிறது. But if we walk in the light as he is in the light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் we have fellowship with one another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin. ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Hallelujah. Hallelujah. So the blood of Jesus cleanses us from all sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. Amen. Amen. Any sinner can come to his blood. எந்த பாவியும் இயேசுவின் இரத்த தண்டையில வரலாம். His blood is powerful. அவருடைய இரத்தம் வல்லமையுள்ளது. What's your problem today? உங்களுடைய பிரச்சனை என்னங்க இன்னைக்கு? Blood of Jesus is powerful than your problem. உங்க பிரச்சனை காட்டிலும் வல்லமையுள்ளது இயேசுவின் It இரத்தம். is powerful than nuclear bombs. அது நியூக்ளியர் வெடிகுண்டை காட்டிலும் It's வல்லமையுள்ளது. powerful than atom bombs. அணுகுண்டுகளை காட்டிலும் வல்லமையுள்ளது. What is your problem? உங்க பிரச்சனை என்ன? Blood of Jesus is the solution. இயேசுவின் இரத்தம் தான் தீர்வு. Amen. Amen. There is no problem which could not be sorted out with the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தாலே சீரமைக்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்துல இல்லவே இல்ல. Hallelujah. Hallelujah. Amen. Amen. 18. 18. It bears witness in the earth along with the spirit and the water. அது ஆவியோடும் ஜலத்தோடும் கூட நமக்காக அந்த இரத்தம் சாட்சியிடுகிறது. Hallelujah. Hallelujah. The blood of Jesus became the witness. இயேசுவின் இரத்தம் நமக்கு சாட்சியா நிக்குதுங்க. It bears witness in the earth along with the spirit and water. ஆவியோடும் ஜலத்தோடும் இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சாட்சியாக It நிற்கிறது. says in First John chapter 5 verses 8. First John chapter 5 verses 8. 1 யோவான் 5:8 இவ்வாறாக சொல்லுது. And there are three that bear witness on earth: the spirit, the water, the blood, and these three agree as one. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. 19. 19. The blood is the means by which Jesus washes us. நம்ம கழுவி சுத்திகரிக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. The blood of Jesus is the means by which Jesus washes us. இயேசு கிறிஸ்து நம்மை கழுவுவது அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே. It is not Lifebuoy soap. லைஃப் பாய் சோப் நம்மள கழுவாது. It is the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் தான் கழுவுது. Hallelujah. Hallelujah. It says in Revelation chapter 1 verse 6. வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6 இவ்வாறாக And சொல்லுது. has made us kings and priests to his God and Father. To him be glory and domain forever and ever. Amen. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Amen. Amen. Washed our sins and made us the kings and priests. நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவி நம்மள ராஜாவா ஆசாரியனா அந்த இரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. With the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய். Because of the blood of Jesus we were made royal priesthood, holy nation, God's own possession, household of God, heir of God. இயேசுவுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே மாத்திரமே நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம், அவருடைய உடன் சுதந்திரவாளியாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறோம். It says again in Revelation chapter 7
7 verses 14. மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 இவராக சொல்லப்படுது. And I said to him, Sir, you know. So he said to me, these are the ones who come out of the great tribulation and washed their robes and made them white in the blood of the Lamb. அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. 20. It is the means by which we overcome the accuser of the brethren. சகோதரரை குற்றப்படுத்துகிறவனை மேற்கொள்வது அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே. By the blood of Jesus. இயேசுவினுடைய இரத்தத்தினாலே. We are the overcomers. நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் We are victorious. நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Everything is under our feet. எல்லாம் நம்ம காலின் கீழே. Jesus made it. இயேசு அப்படி செய்தார். By the shedding of his blood. அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே. It is the means by which we overcome the accuser of the brethren. சகோதரரை குற்றப்படுத்துகிறவனை நாம் அவருடைய இரத்தத்தினாலே மேற்கொள்ளுகிறோம். It says in Revelation chapter 12 verses 11. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இவராக They சொல்லப்படுது. overcame him because of the lamb's blood and the word of their testimony. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலேயும் ஆட்டுக்குட்டியானுடைய வசனத்தினாலேயும் அவர்களை மேற்கொண்டார்கள். Today இன்றைக்கு you have victory by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு. Every spirit of sickness and diseases can leave. எல்லா வியாதியை கொண்டு வருகிற அசுத்தாவிகள் இன்றே வெளியேறலாம். With the power of witchcraft and sorcery can leave right now. பில்லி சூனிய மாந்திரிகத்தின் வல்லமை இன்றைக்கு வெளியேறும். Every cancerous viruses can come out. எல்லா புற்றுநோய் கிருமிகளும் வெளியேறும். Every debts can be settled. எல்லா கடன்களும் தீர்க்கப்படும். Everywhere wherever there is death in your areas, எந்தெந்த பகுதியில் உங்க வாழ்க்கையில மரணம் இருக்கிறதோ, the life of Christ can become imparted. கிறிஸ்துவினுடைய ஜீவன் அதற்குள்ளாக Lamb of செலுத்தப்படும். Jesus shed his blood. இயேசு இரத்தத்தை சிந்தினார். And 20 revelations of the shedding of the blood. அந்த இரத்த சிந்தலில் 20 வெளிப்பாடு. You have a reason. உங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. We are going to celebrate நாம் him. இன்னைக்கு கொண்டாட போகிறோம். Amen. We are going to ஆடுவோம் பாடுவோம். நம்ம ஆடுவோம் பாடுவோம். Lezina Shemoro Hosheke. Stand on your feet. Stand on your feet. Lima Zehene. Finianto. Yabahazede. Zekeno Lozinde. Figala Mazende. Yafina Haze. Tuho Shemeneze. Fina Hazale. Shebolenesi. Fikamales. Aflino Rosete. Fileni. Nezimasia. Afikasia Masi. Yefini Laba. Fileni Nazi. Zekesimar. Demons can come out. Every demons can come out. In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Whoever are sick be healed. Whoever are sick be healed. Whoever are sick be healed. Spirit of sickness and diseases. Out, out, out. Lose your hold. Lose your hold. Use your hold. Come out. Come out. In the name of Jesus. Spirit of religion. Out. Spirit of tradition. Out. Blood of Jesus is fully there. Is the power of witchcraft. The power of sorcery. The power of idolatry. Be broken. Be destroyed. Be cancelled. Be nullified. La sini hasehe. Roho sheke. Finala maze. Yafina maze. Finala maze. Come out. Out. Wherever you are hiding. I command you, come out. Leave the people right now. Leave the people right now. In the name of Jesus. Jesus shed his blood. That blood is speaking. Blood of Jesus is speaking. Sing unto him. Miracles are happening. Healings are happening. Deliverance are happening. Open your mouth. Sing unto him.
என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா அவை நாமை கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் Ramakasini Masede ante Basikana la siante Ravana sekene ante நல்ல கரங்களை தட்டி கைகளை தட்டி Miracles are happening. அற்புதம் நடைபெறுகிறது Healing is happening. சுகம் நடைபெறுகிறது Restoration is happening. மறுசீரமைப்பு Blood of நடைபெறுகிறது Jesus is here. இயேசுவின் இரத்தம் இங்கே Receive your portion. பங்கை Praise Him. துதியவரே Praise Him. வாய்களை திறந்து Worship Him. அவரை ஆராதிங்க Receive it. அவரை The பெற்றுக்கொள்ளுங்க blood is falling here. கிருபை விழுகிறது Fire. அக்கினி Fire. அக்கினி Fire. அக்கினி Receive the fire. அக்கினியே Fire. அக்கினி Fire. பெற்றுக்கொள் அக்கினி Fire. அக்கினி Fire. அக்கினி Receive it. பெற்றுக்கொள்ளுங்க Receive it. பெற்றுக்கொள் Fire. அக்கினி Fire. அக்கினி நல்ல கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி Receive your miracle. அக்கினி, அக்கினி. Receive your miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள் Shemana lehesete. Vekoluria pege. Samtore masehe. Lahazini masehe. Levini hase. Yohoshehe. Masehe. Tina laha. Antora mati. Levina haselehe. Receive it. Receive it. Receive it. Receive it. Today is your day. Today is the day of victory. 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 Celebrate. 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 In the name of Jesus. Every chains be broken. Every chains be broken. Spirit of stealing. Out. Spirit of killing.
Come out. வெளியேறு. Spirit of destruction. கொள்ளுகிற ஆவியே Out. வெளியேறு. Spirit of barrenness. மலட்டின் ஆவியே Lose your hold. Lose your hold. Out of these people. Out of those people. வெளியேறு. We come after you with the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே வருகிறோம். Satan, we come after you with the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே வருகிறோம். Receive your healing. உன் சுகத்தை பெற்றுக்கொள். Receive your miracle. உன் அற்புதத்தை பெற்றுக்கொள். Receive your deliverance. உன் விடுதலையை பெற்றுக்கொள். Hallelujah. 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 Amen. Amen. Sevina. Rebena me. Shamana lesina hase. Mahastanian. Yamto shemen melsehefi. Lohopra hendene Yelbahatsil mana Reveal sheke. below. Yufina lesini mahase. Yamfu lehis malhase. Kasal mahasina fia. Fiolo maze. Lebrona hasantena. Mesaya. Bahoshe. Shema haseli fi. Lahasatoli bre. Hasli lahasitoli. Mahasantene diyo. Yamsi malaseto. Sholo hosmal hase. Emfi kamtel mazli. Yufana la segma. Victory by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வெற்றி. You are under the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் கீழே. The blood of Jesus is like a shield around you. இயேசுவின் இரத்தம் உன்னை சுற்றிலும் ஒரு கேடகமாக. Like an army. ஒரு சேனையாக. Like a firewall. ஒரு அக்கினி மதிலாக. Firewall. அக்கினி மதிலாக. Like a fortress. ஒரு கோட்டையாக. Blood is protecting you. இயேசுவின் இரத்தம் உன்னை பாதுகாக்குது. No weapon formed against you shall prosper. உனக்கு எதிராக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். The enemies will come in one way. உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள். But they will scatter in 7 ways. ஆனா 7 வழியாய் ஓடி போவார்கள். Because of the blood of Jesus. இயேசுவின் சிந்தப்பட்ட Blood of இரத்தத்தினால். Jesus. இயேசுவின் இரத்தத்தினால். You are healed. நீ சுகத்தை பெற்றாய். By the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால். You are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டாய். By the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால். Your family there is peace. உன்னுடைய குடும்பத்திலே சமாதானம். Because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால். You are elevated. உயர்த்தப்படுறீங்க. You are established. நீங்க ஸ்திரப்படுத்தப்படுறீங்க. Your life is fruitful. உன்னுடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாக. Because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால். Today is the best day. இன்றைக்கு சிறந்த நாள். Best day. சிறந்த நாள். You are not the least. நீ சிறியவன் அல்ல. You are the best. நீ சிறந்தவன். You are the best. நீ சிறந்தவன். Because of the blood of Jesus. இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினால. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Mighty name of Jesus. வல்லமையுள்ள நாமத்தினால. I stand in this altar. நான் இந்த பலிபீடத்தில் நின்று Carrying the authority and anointing of Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அதிகாரத்தை சுமப்பவராக. And I stand in the place of appointment. ஒரு நியமிக்கப்பட்ட இடத்தில் நின்று I declare and decree. அறிக்கையிட பிரகடனப்படுத்துறேன். All of you are healed. நீங்கள் அனைவரும் சுகம் பெற்றீர்கள். All of you are delivered. அனைவரும் விடுவிக்கப்பட்டீர்கள். All of you are restored. அனைவரும்